ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பங்குனி மாத வளர்பிறை பிரதோஷம். இந்த நன்னாளில் காசிக்கு நிகரான புண்ணிய கஷேத்திரம் கொங்கு நாட்டின் முதல் சிவஸ்தலம் அவினாஷியப்பர் கோவில். யமன் வாயில் சென்றவனும் இத்தல இறைவன் அவினாஷியப்பர் எனும் அவினாஷிலிங்கேஸ்வரர் அருளால் மீண்டு வந்தானாம். அது இப்போது வரும் பங்குனி உத்திர விழாவை ஒட்டி நடைபெறும். நாம் இந்த நன்னாளில் இந்த தல மகிமை அறிந்து இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று தரும் அற்புதமான மிக சக்தி வாய்ந்த தேவார பாடல் சொல்லி பலன் பெறலாம். இதை கேட்பதே புண்ணிய பலன் தரவல்லது. விநாசம் என்ற சொல்லுக்கு அழிவு என்ற பொருள். அவிநாசம் என்றால் அழிவில்லாதது. அவிநாசம் என்பதை அவிநாசி என்று மருவியது. இதன் புராண பெயர் திருப்புக்கொழியூர். இத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பிரம்மா தவம் இருந்த தலம். இத்தல இறைவன் அவினாஷியப்பர், பெருங்கேடலியப்பர் என்றும் அம்பாள் கருணாம்பிகை பெருங்கருணை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். பெயருக்கேற்ப இந்த தலத்து சுவாமியும் அம்பிகையும் தங்களது பெரும் கருணையால் பக்தர்களுக்கு எவ்வித அழிவும் நேராமல் காப்பவர்கள் என்பதால் இந்த தலம் அவினாஷி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதனை நிரூபிக்கும் புராண சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இறைவனின் நண்பர் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருமுறை இந்த தலத்துக்கு வந்தார். அப்போ வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டுல பூணூல் வைபவம் நடந்துருக்கு. அதற்கு நேர் எதிர் வீட்டுல வசித்த அந்தன தம்பதியை கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்காள். அதானும் எதிரெதிர் வீடு, ஒரு வீட்டில் அழுகுரோல், இன்னொரு வீட்டில் மங்கள ஓசை சிரிப்பொலியும் கேட்கிறது. அது பற்றி சுந்தரர் விசாரித்தார். அதற்கு அங்கு உள்ளவர்கள் சொல்றா, 3 வருடத்துக்கு முன்னாடி இந்த 2 வீட்டையும் சேர்ந்த சிறுவர்களும் இங்குள்ள அவினாஷியப்பர் திருக்கோயில் குளத்தங்கரையில விளையாடிட்டு இருந்தா. அதுல ஒரு சிறுவன் அந்த குளத்துல நீந்தி விளையாடிட்டு இருக்கிற போது அந்த சிறுவனுடைய தாய், தந்தை, நண்பர்கள் கண் முன்னாடியே ஒரு முதலையானது அந்த சிறுவனை விழுங்கிடுத்தோ. இந்த சம்பவம் நடந்து 3 வருஷங்கள் கழிந்தது. முதலையினால பிடித்து செல்லப்பட்ட சிறுவனின் பெற்றோர் அவனை நினைத்து அழுது கொண்டிருந்தனர். அப்போதுதான் நீங்கள் வந்தீர்கள். தன்னுடைய மகன் உயிரோடு இருந்திருந்தா தங்களுடைய வீட்லயும் இந்த பூணூல் வைபவம் நடந்திருக்குமே அதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுன்றிருக்கான். அதை அறிந்த சுந்தரர் மனம் வருந்தினார். அந்த தலத்து இறைவனான அவினாஷிலிங்கேஸ்வரரை வேண்டியபடியே நேராக அந்த குறிப்பிட்ட தாமரை குளத்திற்கு வந்தார். இப்போது அந்த குளம் வற்றி இருந்தது. தண்ணீரும் இல்ல, முதலையும் இல்ல. அங்கிருந்தபடியே இறைவனை வேண்டி உரைப்பார் உறைவுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவினாஷியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று பாடினார். பிள்ளையை தரச் சொல்லு என்று இறைவனுக்கு உத்தரவிடும் தோரணையில் அவர் பாடி முடிக்கவும் பொய்கையில் தண்ணீர் நிரம்பியது. எங்கிருந்தோ வந்த முதலையின் வாயிலிருந்த அந்த சிறுவன் வெளியே வந்தான். 5 வயதில் மாயமான சிறுவனுக்கு 3 ஆண்டுகள் கழிந்திருந்ததால் இப்போது 8 வயது ஆகியிருந்தது. 8 வயதான சிறுவனை அங்கு அவர்கள் முன் தோன்றினான். இறைவனை வணங்கி பெற்றோரும் மற்றவர்களும் மகிழ்ந்தனர். இந்த பாடல் தவிர மேலும் 9 பாடல்களை அவினாஷிலிங்கேஸ்வரர் மீது சுந்தரர் பாடியிருக்கிறார். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் இந்த அவினாஷியப்பர். சிவபெருமானுக்கு ஆசுதோஷன் என்ற பெயரும் உண்டு. ஆசுதோஷன் என்றால் எளிதில் அருள் புரியக்கூடியவன் என்று பொருள். அப்படிப்பட்ட இறைவன் தான் இந்த அவினாஷியப்பர். யமன் வாயில் சென்றவனும் பதிகம் பாடி அவினாஷியப்பரது அருளால் மீண்டு வந்தான் என்பதை நாம மேல பார்த்தோம். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த பதிகத்தை இந்த நன்னாளில் நாம் ஒரு முறை சொல்லலாம். அவினாஷி கோயிலில் தென்மேற்கே உள்ள அந்த தாமரை பொய்கையும் அதன் கரையில் உள்ள சுந்தரர் கோயிலையும் நாம் இப்போதும் காண முடியும். இந்த கோவிலில் முதலை தனது வாயில் பிள்ளையை ஏந்தி வரும் சிற்பம் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர பெருவிழாவின் போது அவினாஷிலிங்கேஸ்வரர் இந்த பொய்கை கரையில் உள்ள சுந்தர பெருமான் கோயிலுக்கு எழுந்தருள்வார். அங்கு இந்த திருவிளையாடலும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். மைசூர் மகாராஜா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரசு பதவி ஏற்கும் போது நேராக காசிக்கு செல்வார்களாம். காசியிலிருந்து பூஜை செய்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு முதலில் தங்களது ஊருக்கு அரண்மனைக்கு செல்ல மாட்டார்களாம். அதற்கு மாறாக அந்த சிவலிங்கத்தை இந்த அவினாஷியப்பர் திருக்கோவிலில் வைத்து பூஜை செய்த பின்பே தங்களது ஊருக்கு தங்கள் அரண்மனைக்கு எடுத்து செல்வார்களாம். அதற்கு பின் உள்ள காரணம் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவினாஷியப்பர் அருளுகின்றார் என்பதே அதன் தாத்பரியம். இவரை வணங்குவோருக்கு வியாபாரம், தொழில் அபிவிருத்தி, பதவி உயர்வு, மேலும் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கும் அருள் பெறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு வந்து சென்றால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் தீருகிறது. மேலும் கிரக தோஷங்கள் நீங்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் என்று சொல்லப்படுகிறது. வசிஷ்டருக்கு சனி தோஷம் நீக்கிய அனுகிரக சனி பகவானும் இந்த தலத்தில் சிறப்பாக வணங்கப்படுகிறார்கள். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர், இழந்ததையெல்லாம் திரும்ப பெறலாம், யம பயம் போக்கும் அற்புத ஸ்தலம் சுந்தர
சுந்தரர் முதலை உண்ட பாலகனை மீட்டு உயிருடன் வரவழைத்ததால் இந்த பதிகம் சொல்வதால் இழந்ததையெல்லாம் திரும்பப் பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. காசியில் வாசி அவிநாசி. காசியில் வழிபட முடியவில்லை என்றாலும் அவிநாசியில் வழிபட்டாலே போதும். அங்கு கிட்டுவதில் பாதிக்கு குறையாமல் இங்கு கிட்டும். அதனால் அவிநாசியப்பரை தரிசிப்போம். அகலாத அருள் பெறுவோம். துன்பங்கள் நீங்கி வளமான வாழ்வு பெறுவோம். இப்போ நாம் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுத்தரும் தேவார பாடல் பார்க்கலாம். சுந்தரர் இத்தலத்து இறைவன் மேல் பாடி அருளியுள்ள பதிகம் 7வது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. முதலை உண்ட பாலகனை மீண்டும் உயிருடன் வரவழைத்த பதிகம். அதை நாம இப்போ பார்க்கலாம். எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழி போவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மானினி ஒழிவது அழகோ சொல்லாய் அருள் ஓங்கு சடையானே பொழிலாரும் சோலை புக்கொழியூரில் குளத்திடை இழியா குளித்த மாணி என்னை கிரி செய்ததே எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரலை பாரிலை பொங்காடு அரவா புக்கொழியூர் அவிநாசியே எம் கோணே உமை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே எம் கோணே உனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைகாடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அரங்காவது எல்லாமாய் இடுகாடு அது அன்றியும் சரம் கோலை வாங்கி வரிசிலை நாணியில் சந்தித்து புறம் கோட எய்தாய் புக்கொழியூர் அவிநாசியே குரங்காடு சோலை கோவில் கொண்ட குழைக்காதனே நாத்தானும் உனை பாடல் அன்றி நவிலாது என சோத்தென்று தேவர் தொழ நின்ற சுந்தர சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்கொழியூர் அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே மந்தி கடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலபுட்பம் இட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்கொழி ஊரவிநாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேணாதொழிந்தேன் உன்னையளார் பிரதேவரை காணாதொழிந்தேன் காட்டுதியேலின்னங் காண்பன் நான் பூணான் அரவா புக்கொழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்ட வல்ல கரை கண்டனே நல்லாறு தெள்ளாறு அறத்துறையாய் எங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்கொழியூரில் குளத்திடை உள்ளாட புக்கமாணி எண்ணெய் கிரி செய்ததே நீரேற ஏறு நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை போரேறு அதியேரியை புக்கொழியூர் அவிநாசியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே நீரேற ஏறு நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை
போரேறு அதியேரியை புக்கொழியூர் அவிநாசியை காரேறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே. சீரேறு பாடல்கள் செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே. செப்ப வல்லார்க்கு இல்லை துன்பமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.